தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மூர்த்தி பிடிஆர் அப்படிங்கிறது ஒரு யுத்தம் தான். அது எந்த தருணத்திலுமே அந்த ஒரு யுத்தம் தீர்ந்த பாடில்ல. பிடிஆர் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலோட அவர் தன்னுடைய ஒரு ஓய்வை நோக்கி அவர் நகர்றதா தான் தெரியுது. ஏன்னா ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அவர் ஒரு அறிவு சார்ந்த நபர். அந்த அடிப்படையில திமுக தலைவருடைய குடும்பத்தினரோடு அவருக்கு பரிச்சயம் இருக்கு. ஆனா கிரவுண்ட்ல மூர்த்தி தான் நிக்கிறார். திமுகவுக்கு இந்த அணி சார்பு அரசியல், இப்ப நம்ம என்னெல்லாம் பேசலாம், அதிமுக நெருக்கடியா, திமுகக்கு பாஜக நெருக்கடியா, தாவேக நெருக்கடியான திமுக தொண்டர்கள் தான் தெரியுது. கிரவுண்ட்ல திமுக தொண்டர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. என்னப்பா எந்த ஊர்ல இருந்து வந்து பார்த்துட்டு அனுப்பிடுவாரு, நாங்க அப்படி கூட இன்றைக்கு இருக்கிற திமுக தலைவரை சந்திக்க முடியல. இதெல்லாம் தொண்டர்கள் மனநிலை கூட. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதுரை மாநகராட்சியில தனியார் கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதுல முறைகேடு நடந்திருக்கு, 150 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு புகார் நீண்ட நாட்களாக அந்த மதுரை வட்டாரங்கள்ல பேசப்பட்ட ஒண்ணுதான். நேற்று அந்த மதுரை மண்டல தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு 5 பேரை ராஜினாமா பண்ண சொல்லி திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கு. இதோட பின்னணி என்ன? மதுரையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள்ல அதிக வசூல் ஆகக்கூடிய, அதாவது கட்டிடங்கள் இருந்து அந்த கட்டிடங்கள் மூலமாக கார்பரேஷனுக்கு அதிக அளவுல வரி வசூல் ஆகக்கூடிய மிக முக்கியமான மையத்துல ஒண்ணு மதுரை. அது மட்டும் இல்லாம மதுரை ஒரு வணிக நகரம். நீங்க எப்படி ஒரு சென்னை, அதுக்கடுத்து கோயம்புத்தூர் சொல்றோமோ, ஒரு மான்செஸ்டர் நகரமா கோயம்புத்தூர் இருக்கோ, அது மாதிரி தென் தமிழகத்துல மிக முக்கியமான ஒரு வணிக மையம் அப்படின்னா அது மதுரை தான். இன்னும் சொல்ல போனா ஒரு கன்னியாகுமரி மாதிரியான ஊர்ல இருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் இருக்கிற பலரும் ஜவுளி வியாபாரம் பண்ணணும்னா கூட மதுரையில போய் தான் ஜவுளி இருப்பாங்க. அந்த அளவுக்கு மதுரையில வணிக கட்டிடங்கள், அந்த பின்னணியை நான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு மதுரையில பாத்தீங்கன்னா நீங்க ஏராளமான வணிக கட்டிடங்கள் இருக்கும். இப்ப எங்க முறைகேடு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த வணிக கட்டிடங்கள் இருக்குல்ல, வணிக கட்டிடங்களுக்கு வழக்கமா அது கமர்ஷியல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த வணிக வரிங்கிறது நம்ம சாதாரணமா வீட்டுல பயன்படுத்தக்கூடிய வீட்டு வரியை விட அது ஒரு 4-5 மடங்கு அதிகமா இருக்கும். அப்ப அதுல மொத்தம் மதுரையில 5 மண்டலங்கள் இருக்கு. இதுல குறிப்பிட்ட சில மண்டலங்கள்ல என்ன நடக்குதுன்னா, வழக்கமாக நிறைய கமர்ஷியல் பில்டிங் இருக்கு. அந்த கமர்ஷியல் பில்டிங்ல இருந்து டாக்ஸ் மிதமிஞ்சின அளவுல வரணும். ஆனா அங்க வசூல போய் ஆடிட்டிங் பண்றப்ப, இது இன்னைக்கு தொடங்கல, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தினேஷ்குமார் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இப்ப கூட கலெக்டரா இருக்காரு. அவர் எந்த மாவட்டத்துல கலெக்டரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இப்ப கிருஷ்ணகிரியில கலெக்டரா இருக்காரு. அவர் தான் இங்க மதுரையில கார்பரேஷன்ல கமிஷனரா இருக்கிறப்ப அவர் தான் முதல்ல இதை இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு, ஆடிட்டிங்ல தணிக்கை பண்றாரு. தணிக்கை பண்றப்ப கமர்ஷியல் பில்டிங்ஸ் நிறைய இருக்கு, ஆனா அங்க இருந்து வசூலா இருக்கக்கூடிய வரியை பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இதுல ஏதோ ஒரு தவறு இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல எந்த முறையில தவறு பண்ணாங்க அப்படிங்கறதா மிக மிக முக்கியமானது. ரொம்ப நூதனமான முறையில தவறு நடந்திருக்கு. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, எதெல்லாம் கமர்ஷியல் பில்டிங்கோ அந்த கமர்ஷியல் பில்டிங்களுக்கு எல்லாம் வீட்டு கணக்குல, அதாவது உங்க வீடு கட்டி இருக்க மாதிரியோ அல்லது வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு டாக்ஸ் வாங்குவோமோ அதே அளவுக்கான டாக்ஸ போட்டிருக்காங்க. கமர்ஷியல் டாக்ஸ் அந்த டீல் பண்ணல. பொதுவாக கமர்ஷியல் டாக்ஸ டீல் பண்றப்ப நம்ம இப்ப ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இ சேவை மையத்துல போய் ஒரு சான்றிதழுக்கு அப்ளை பண்ணா, ஒரு ஒப்புமைக்காக இதை நான் சொல்லிட்டு இங்க வந்தா புரியும் ஈஸியா பாக்குறவங்களுக்கு எந்த வகையில மோசடி பண்ணியிருக்காங்க. ஒரு இ சேவை மையத்துல போய் ஒரு இன்கம் சர்டிபிகேட்டோ ஏதோ ஒண்ணுக்கு அப்ளை பண்றோம்னா, முதல்ல ஆன்லைன் வழியா அப்ளை பண்ணுவோம். அதை முதல்ல விஏஓ ஓகே போடுவாரு, அடுத்தது ஆர்ஐ ஓகே போடுவாரு. ஆர்ஐ ஓகே போட்டு தாசில்தார் ஓகே போட்ட பிறகுதான் நம்மளால சான்றிதழ் டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது படிநிலைகள், அதுல பல படிநிலைகள் இருக்கு. அது மாதிரி இந்த கார்பரேஷன் டாக்ஸ ஓகே பண்றதுக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டேபிள் வரைக்கும் பல்வேறு படிநிலைகள் பிரிச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொரு ஆளா ஓகே போடணும், ஒரு உதவி ஆய்வாளர் ஓகே பண்ணணும், அப்படி இப்படின்னு ஒரு 6-7 கேட்டகரி அதுல போகுது. இந்த எல்லா கேட்டகரியும் போலி அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரிஜினல் ஊழியர்களுக்கு மாற்றா தற்காலிக ஊழியர்கள், அங்க எந்த பணி ரிஸ்க் இல்லாம இருப்பாங்கல்ல, அவர்களை தேர்ந்தெடுத்து ஒரிஜினல் ஊழியர்களோட ஐடியாவே பயன்படுத்தி லாகின் பண்ணி உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு பெரிய முறைகேடா, இது ஒரு கிட்டத்தட்ட 150 கோடி அப்படிங்கிறாங்க. ஆனா அஸ்பர் போலீஸ் ரிப்போர்ட் அவங்க 1.5 கோடி தான் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு நடவடிக்கை எடுத்ததே பெருசுன்னு தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சி நடக்குது, அங்க மேயர் திமுக மேயர் இருக்காங்க, மண்டல தலைவர்கள் 5 பேருமே திமுகவினர் தான். அந்த தினேஷ்குமார் அப்படிங்கக்கூடிய ஒரு கமிஷனர் எடுத்த ஸ்டெப்னால இன்னைக்கு இது வழக்கு நடவடிக்கை வரைக்கும் வந்திருக்கு. 8 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அரசு ஊழியர்கள், அதாவது அரசு ஊழியர்கள், தற்காலிக பணியாளர்கள் எல்லாம் சேர்த்து 8 பேர் கைது பண்ணிருக்காங்க. ஒரே ஒருவர் மட்டும் உதவி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர் ஒருத்தர் உட்பட 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ரெங்கராஜன் அப்படி ஒரு 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க.
அப்ப இந்த முறைகேடு வந்து ஒரு மிகப்பெரிய முறைகேடு. இப்ப வந்து ஒரு மாநகராட்சிக்கு வருவாய் கூடணும், வருவாய் கூடுனது அரசு ஆவணங்களை கணக்கில் ஏறணும். அப்பதான் மாநகராட்சியினுடைய அடிப்படை தேவைகள் நமக்கு பூர்த்தி செய்வாங்க. ஒரு ரோடு கேட்டா, ஐயோ அந்த ரோட்ல வந்து மாநகராட்சிக்கு வந்து இவ்வளவு வண்டிகள் போகுது, இவ்வளவு கமர்ஷியல் பில்டிங் இருக்கு, அந்த வசதியை செய்யணும்பாங்க. இது ஒரு வகையில நேரடி கொள்ளை. இது ஒரு நூதனமான கொள்ளை. அதாவது அது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான கொள்ளைன்னு கூட நம்ம சொல்லலாம். அது எப்ப ஒரு லாகினை பண்ணி உள்ள போய் எல்லாருடைய படிநிலை அலுவலர்களுடைய சைனையும் போட்டு இதுல ஒரு முறைகேடு நடக்குது என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு மோசமான செயல். இதுல உண்மையிலே நம்ம பாராட்ட வேண்டிய அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பு மதுரையில கமிஷனராக இருந்த தினேஷ்குமார், இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு நினைக்கிறேன், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஆட்சியரா இருக்காரு. அவரை தான் நம்ம நல்லா பாராட்டணும். ஏன்னா அவர் தான் இதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் கவனம் செலுத்தக்கூடிய ஒன்றுதான். நீங்க சொன்ன அந்த தகவல் பாக்குறப்ப கீழ் மட்டத்தில இருந்து மேல இருக்கிறவங்க வரைக்கும் அனுமதியோட தான் வந்து இந்த ஒரு முறைகேடுகள், இந்த மோசடி நடந்திருக்கு அப்படின்றப்ப, இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி மதுரையோட மேயரா இருக்கக்கூடிய இந்திராணியோட கணவர் வந்து நீக்கப்படுறாரு. பொன் வசந்த் நினைக்கிறேன், அவர் வந்து நீக்கப்படுறாரு. அப்பவே வந்து இது பெருசா பூதாகரமாக வெடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய திமுக வட்டாரங்களுக்கு தெரியலையா? இல்ல, நிச்சயமா பொன் வசந்த் நீக்கம் அது நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் கேட்டீங்க தம்பி. அதாவது பொன் வசந்த பொறுத்த வரைக்கும் அது எதுக்கு நீக்குனாங்க அப்படிங்கறதுல இருந்தே நான் சொல்ல வரேன். பொன் வசந்த் விவகாரத்துக்கு நேரத்திலேயே இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது 1.5 ஆண்டுகளா இது ஒரு சங்கிலி தொடரா தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பொன் வசந்த எதுக்கு இதுல நீக்குறாங்க இடையிலன்னா, திமுக மாவட்ட லெவல்ல நிர்வாகிகள் கூட்டம் ஒண்ணு போடுறாங்க. அந்த மாவட்ட லெவல் நிர்வாகிகள் கூட்டத்துல யாரெல்லாம் பங்கேற்பாங்க, கொஞ்சம் கவுன்சிலர்ஸ் அவங்களும் பொறுப்புல இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சியினுடைய திமுக கவுன்சிலர்களும் அந்த மாநகர அளவுல நடக்கக்கூடிய திமுக கூட்டத்துக்கு வரணும். அதே நாள்ல பொன்வசந்த் என்ன பண்றாருன்னா, மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தை கூட்டுறாரு. இந்திராணியினுடைய கணவர், இந்திராணி தான் கவுன்சில் கூட்டத்தை கூட்டுறதுக்கான அதிகாரம் மிக்கவர். ஆனா இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல கடைக்கோடியில ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்களுடைய கணவர் வரைக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பண்பு என்பது நம்ம தமிழக அரசியல்ல குறையோடி போன ஒன்றுதான். அந்த வகையில இந்திராணியினுடைய கணவர் பொன்வசந்த் தான் அதுக்கு நாள் குறிக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட போய் சொல்றாங்க, அன்னைக்குதான் திமுக கட்சி கூட்டம் வச்சிருக்கோம், மாவட்ட அளவுல நிர்வாகிகள் பாடி கூட்டம் வச்சிருக்கோம், நீங்க அன்னைக்கே மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் வச்சீங்கன்னா அங்க உள்ளவங்க இங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா யாரு வந்தாலும் வராட்டாலும் சொன்ன தேதியில அந்த கூட்டம் நடக்கணும், ஒரு கூட்டத்தை நடத்தி விடுகிறார் மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தை. பெரும்பான்மை திமுக கவுன்சிலர்கள் அன்னைக்கு ஆப்ஷன்ங்க. அவர் வேண்டிய தீர்மானங்களை எல்லாம் அதிமுக கவுன்சிலர்கள் தயவோட நிறைவேற்றிக்கிறார். அப்ப உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து அரசியல் களத்துல வெற்றி பெறுவதற்கு தான் ஒரு சின்னம் தேவைப்படுது, வெற்றி பெறுவதற்கு தான் ஒரு கட்சி தேவைப்படுது, ரூலிங்ல போய் உட்கார்றதுக்கு தான் ஒரு கட்சி தேவைப்படுது. ஒரு கூட்டம் நடத்துகிற பொழுது கூட இப்படியான சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத தலைமை அப்பவே உள்வாங்குறாங்க. தொடர்ச்சி இது மாதிரியான முறைகேடு குற்றச்சாட்டுகள், எல்லா விஷயத்திலையும் கணவர் தலையிடுறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தொடர்ச்சியான புகார்கள், இது எல்லாத்தையும் வைத்துதான் அவரை கட்சியிலிருந்து கட்டம் கட்டுறாங்க. இருந்தாலும் அவர் இந்திராணியினுடைய நிழலாகத்தான் இருக்கிறார். இந்திராணி அவர்கள் இன்னமும் மேயராகத்தான் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தவரை கட்சி நடவடிக்கை என்பதெல்லாம் ஒரு ஐவாஸ் மாதிரி, ஒரு கண்துடைப்பு மாதிரி. அதே மதுரையில தான் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது, இந்திராணி அவர்கள் அதுல பங்கேற்று இருந்தாங்க. சோ அதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தன்னால் முயன்ற மட்டும் அதிகாரிகள் மட்டத்துல, கட்சியினர் மட்டத்துல செய்திகளை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா அதை கடைக்கோடி வரையும் சரியா நடக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் நான் பார்க்கிறேன். இது மதுரையில மட்டும் இது மாதிரியான சிக்கல்கள் இல்ல. இப்ப நெல்லையிலும் இதே மாதிரி பிரச்சனைகள் நடந்ததை நம்ம பார்த்தோம். அங்க அதுக்கு பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடியவங்க போய் அங்க களத்துக்கு போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணாங்க. இது எல்லாமே கிரவுண்ட்ல மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? மக்கள், சாமானிய மக்கள் போய் அவங்க சந்திக்கிறப்ப அவங்க சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், அவங்க கிட்ட இவங்க பணம் வாங்குறது அப்படின்றதெல்லாம் திமுகக்கே ஒரு பெரிய அதிருப்திகள்ல போய் முடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. திமுக தலைமை மீது மக்களுக்கு ஒரு கோபம் வரும்ல. நிச்சயமா மக்களுக்கு ஒரு கோபம் வரும் என்பது ஒரு நிலை. இதை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவின் நிர்வாகிகள் போக வெளியில இருக்காங்களா திமுக தொண்டர்கள், அவங்களே இதெல்லாம் பார்த்து கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. அதுதான் திமுக தலைமை யோசிக்க மறந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன். திமுகல இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டீங்க, அழகா கேட்டீங்க, நெல்லையில இன்னைக்கு கிட்டு, சைக்கிள் கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சைக்கிள்ல தான் போவாரு. இப்ப புதிதாக வந்திருக்கிற மேயர், நெல்லையில மாற்றப்பட்ட மேயர், அதற்கு முன்பு சரவணன் இருந்தாரு. அவரை செயல்படவே முடியாம தொடர்ச்சியா அவருக்கு முட்டுக்கட்டைகள், அவருக்கு எதிரான ஒரு கோஷ்டி, அவருக்கு ஆதரவான ஒரு கோஷ்டி, ஒரு கட்டத்துல ஆதரவு கோஷ்டியிலே அவர் இழந்துடுறாரு. கடைசியா சைக்கிள்ல போய் கவுன்சிலராக நகர்வலம் வரக்கூடியவர் கிட்டு, அந்த சைக்கிள் கிட்டு இன்றைக்கு சைரன் கிட்டாக வலம் வருகிறார். அப்ப திமுக தலைமைக்கு என்னன்னா, ஒரு நபரை ஒரு பொறுப்புல இருத்திட்டோம்னா நிம்மதியா இருக்க முடியல. அங்க உள்ளூர்ல புதிய புதிய பிரச்சனைகள் வருது. நீங்க அழகா திருநெல்வேலியை ஒரு உதாரணமா குறிப்பிட்டீங்க. இது இங்க மட்டும் இல்ல, நாகர்கோவில் மாநகராட்சி தொடங்கி தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் மாநகராட்சிகள் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஆதரவு கோஷ்டியும் இருக்கு, எதிர்கோஷ்டியும் இருக்கு. மக்களை விட, அதாவது ஆக்சுவலா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு நான் 2 கூறுகளா இதை நான் பிரிக்க விரும்புறேன். ஒன்று மக்கள், மக்களை பொறுத்த வரைக்கும் அது 50-50 இருப்பாங்க. அது எந்த ஆட்சி இருந்தாலும் என்னதான் நல்ல முறையில பண்ணாலும் கூட மக்கள் மத்தியில அதிருப்தியும் இருக்கும், பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும்.
அவன் மகளிர் உரிமை தொகை கொடுத்த விஷயங்களா இருக்கலாம், மற்ற ஏதோ ஒரு மக்கள் கிட்ட இது வந்து பெரிய அதிருப்தியை உருவாக்கல. பட் லா அண்ட் ஆர்டர் மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் கிட்ட கடுமையான அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. சோ மக்களை பொறுத்தவரை ஒரு 50-50 மனநிலையில தான் இருப்பாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்களை முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. ஒன்று இந்த உள்கட்சி பிரச்சனைகள், உள்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் கூட விட்டுறலாம். முன்னாடி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல அரசு பணிகள்ல ஒரு கடைநிலை ஊழியர்களா, ஒரு சாதாரண பணியாளர்களா நிறைய திமுக குடும்பங்கள் வாழ்வாதாரம் பெற்றிருப்பாங்க. ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டா ஒரு அரசு பேருந்துல கண்டக்டர் வேலைக்கு திடீர்னு கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா ரேஷன் கடையில கடைநிலை ஊழியர்களா திமுகவினர் வருவாங்க. சாலை பணியாளர்கள் நிறைய பேரை பணியமர்த்தல இயக்கம் அது. ஆனா இந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு நிறைய சர்வேஸ் எடுக்கிறோம், மீடியாஸ் எடுக்கிறோம், திமுகவோட செல்வாக்கு எடுக்கிறோம், பட் மக்கள்கிட்ட எடுக்கிறோம். திமுக தொண்டர்கள்ட்ட நம்ம எடுத்து பார்த்தோம்னா கலைஞர்களுடைய காலத்துல இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த தொண்டர்களுடைய பிடிப்பு இன்னைக்கு நான் ரொம்ப பலவீனமா உணர்றேன். ஏன்னா நம்மளே வந்து உங்க சேனல் மாதிரி சில சேனல்ஸ்ல பேசும்போதும் சரி, டிவி டிபேட்ல பேசும்போதும் சரி, நமக்கு இன்பாக்ஸ்ல வந்து போறாங்க, எங்க திமுக தொண்டர்களோட மனநிலையை பேசுங்க அப்படின்னு. திமுகவினர் நம்ம அங்க பார்க்கக்கூடிய சாதாரண எந்த பொறுப்பும் இல்லாத வெறுமனே ஒரு வட்ட பிரதிநிதியா, வட்ட செயலாளரா, கிளை செயலாளரா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆதங்கத்தோட போடுறத பார்க்க முடியுது. இது என்ன அபாயம் இருக்கு, இது என்ன திமுகவுக்கு என்ன தேர்தல், என்ன திமுக தொண்டர்கள் அதிருப்தினா என்ன தாக்கத்தை ஏற்படுத்திடும்னா, நான் இதை உடைத்து கூட பேசுறேன். என்னன்னா இன்னைக்கு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டு காலத்துல திமுக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காருன்னா அவருக்கு பரிசளிப்பு தொகை, அதாவது ஒரு தீபாவளியா ஒன்றிய செயலாளருக்கு 2 லட்சம் ரூபாய், பொங்கலா ஒன்றிய செயலாளருக்கு 2 லட்சம் ரூபாய். அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒன்றியத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-15 அணி அமைப்புகள் இருக்கும். வழக்கறிஞர் அணி, இலக்கிய அணி, மாணவர் அணி இருக்கும். அந்த மாதிரியான விவசாய அணி உட்பட அந்த அணி சார்பணிகள்ல யாருக்கு அது கொடுக்கல. ஒன்றிய செயலாளருக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. பேரூராட்சி செயலாளருக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஊராட்சி செயலாளருக்கு ஒரு 2000 5000 அப்படி ஏதோ ஒரு குறைவான தொகை கொடுக்குறாங்க. இந்த தொகை கொடுக்கறது 2 வகையான மனநிலையை உருவாக்குது. ஒன்று 2 லட்சம் ரூபாய் வாங்குற ஒன்றிய செயலாளர், அது திமுகல ஒரு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நன்மை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பழைய திமுக ஆட்சியில ஸ்டேஷன்ல திமுகவினரோட ஆதிக்கம் இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம். நம்முடைய இன்னொரு 10 ஆண்டுகள் பின்னோக்கி நம்ம போனோம்னா, அன்றைய கால திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஸ்டேஷன்ல வருவாங்க, பஞ்சாயத்து பண்றாங்க என்பதெல்லாம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த மாதிரியான விமர்சனங்கள் எதுவுமே இல்லை. திமுகவினர் வந்து ரொம்ப ஒரு அந்த கட்சியில் கரைவேட்டி கட்டி இருப்பவர்கள் நிர்வாகிகளா இருக்காங்களே ஒழிய தொண்டர்கள் வந்து ஒண்ணுமே பெருசா இது பண்றது இல்ல, எந்த விதமான விஷயங்களும் செய்யறது இல்ல. சோ அவங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் 6 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க. இதை வந்து 2 வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது. 2 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ஒரு ஒன்றிய செயலாளர்னா எனக்கு சந்தோஷம். போன தடவை ஒன்றிய செயலாளருக்கு போட்டி போட்டுப்பான்ல, அவனுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அந்த ஒன்றிய செயலாளருக்கு ஒரு பேனர் அமைச்சிருப்பாங்க. இங்க ஒரு 10 பேர் இவர் கண்டெஸ்ட் பண்ணிருப்பாரு, அங்க ஒரு 10 பேர் பேனர் அமைச்சிருப்பாங்க. அந்த 10 பேருக்கு கிடைச்சிருக்காது. ஒரு பேரூராட்சி செயலாளருக்கு 50,000 ரூபாய் கிடைக்குது ஒரு எக்ஸாம்பிள். அந்த 50,000 தான் கொடுக்குறாங்க, நான் சரியான தொகையை தான் சொல்றேன். அந்த 50,000 ரூபாய் வாங்கக்கூடிய பேரூராட்சி செயலாளர் ஒரு பக்கம் இருப்பாரு. அந்த பேரூராட்சியில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் நாளைக்கு ஒரு பூத் கமிட்டி அமைக்கும் போது 25 பேர் நம்ம திரட்டணும்ல. 50,000 ரூபாய் கிடைக்கும் போது அவன் மட்டும் தானே வச்சிருந்தான். இன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் கொடுத்தாங்களா? அந்த அதிருப்தி கிரவுண்ட்ல இருக்கு. அதை திமுக வந்து இந்த நொடி வரையும் அதை பார்க்கல. அது வந்து எப்படி உள்கட்சி கலாட்டா வந்து பெரிய அளவுல இருக்கோ, உள்குத்துகள் பெரிய அளவுல இருக்கோ, அதற்கு இணையாக கிரவுண்ட்ல திமுக தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. ஏன்ட்ட நிறைய திமுக தொண்டர்கள் பேசுகிற பொழுது குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கிற பொழுது கூட நாங்க ராத்திரி 8 மணிக்கோ 9 மணிக்கோ போனா கூட அவர் திமுகவுடைய அலுவலகத்துல இருந்தா வெளியில இருந்து கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு கடைக்கோடி கூட சொல்றேன் உதாரணமா, கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்காருன்னா அவனுக்கு என்னப்பா ஆசை, கூடி போனா தலைவரை பாத்துறோம்னு வந்திருப்பான், உள்ள வர சொல்லு, என்னப்பா எந்த ஊர்ல இருந்து வந்தேன்னு பார்த்துட்டு அனுப்பிடுவாரு. நாங்க அப்படி கூட இன்றைக்கு இருக்கிற திமுக தலைவரை சந்திக்க முடியல. இதெல்லாம் தொண்டர்கள் மனநிலை சொல்றேன், நான் கிரவுண்ட்ல சொல்றேன். மாவட்ட செயலாளர்கள் மனநிலை வேறையா இருக்கலாம், ஒன்றிய செயலாளர்கள் மனநிலை வேறையா இருக்கலாம். அவர்கள் இன்னைக்கு அதிகாரமிக்க இடத்துல இருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இவர்களை ஆளுங்கட்சியாக ஆக்குவதற்காக பல்லக்கு தூக்கியவர்களுடைய நிலைமைய நான் இந்த இதுல பதிவு செய்யணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு முக்கியமா இப்ப இந்த மதுரையில இந்த அளவுக்கான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு சில வருடங்களாகவே அந்த நியூஸ் வெளியே வருது. இப்ப அங்க வந்து 2 பேர் வந்து பொறுப்பு பெரிய பவர்ல இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பிடிஆர், இன்னொரு பக்கம் வந்து மூர்த்தி. இவங்களோட ரோல் என்ன அங்க? அவங்க 2 பேத்துக்குமான கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? இல்ல இப்ப மூர்த்தி பிடிஆர் அப்படிங்கிறது ஒரு யுத்தம் தான். அது எந்த தருணத்திலுமே அந்த ஒரு யுத்தம் தீர்ந்த பாடு இல்ல. அதுல இன்னைக்கு யார் கை ஓங்கி இருக்கு அப்படிங்கறதா இன்னைக்கு அட் பிரசண்டா மூர்த்தி அவர்களுடைய கை தான் ஓங்கி இருக்கு. பிடிஆர் தானாகவே அரசியல் களத்துல இருந்து ஒதுங்குவதற்கான ஒரு தருணத்தை தான் அவர் பார்த்துட்டு இருக்காருங்கிறதா தான் அது பிரதிபலிக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட அந்த மதுரை சம்பவம், அந்த சம்பவத்துல ஒரே ஒருவர் மண்டல தலைவர்கள் கொத்தாக ராஜினாமான்ட்டார். முதல்வர் சொல்லிட்டாரு, மொத்தமாக எல்லாரும் ராஜினாமா பண்ணுங்கட்டார்.
ஒருவர் மட்டும் ராஜினாமா செய்யல, வாசுகி பேர் மண்டலம் ஒண்ணு நினைக்கிறேன் அவங்க. ஆமா ஆமா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் ராஜினாமா பண்ணல. ஒரு வேலை சாயந்தரமோ நாளைக்கும் பண்ணிடலாம். அவங்க மூர்த்தியினுடைய ஆதரவால அந்த மண்டல தலைவர் பதவிக்கு வந்தவங்க. அதே நேரத்துல பிடிஆரால யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுடைய கரம்லாம் இறங்கு முகமாகத்தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுல ரொம்ப முக்கியமா மிசா பாண்டியன் அவர்களுடைய மனைவி, அவங்களும் இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க. பாண்டிச்செல்வி அவங்க வந்து மிசா பாண்டியன் அவர்களுடைய மனைவி. ஒரு கட்டத்துல மிசா பாண்டியன் அழகிரியினுடைய வலதுகரமாக இருந்தவர். பைனான்சியர் ஜெகதீசன் கொலை வழக்குல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டவர். அப்படிப்பட்ட மிசா பாண்டியன் போன்றவர்கள் இன்னைக்கு அதிகாரம் குறைப்புக்குள்ளாகிறாங்க. சோ பிடிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அவர் ஒரு அறிவு சார்ந்த நபர். அந்த அடிப்படையில திமுக தலைவருடைய குடும்பத்தினரோடு அவருக்கு பரிச்சயம் இருக்கு. ஆனா கிரவுண்ட்ல மூர்த்தி தான் நிக்கிறார். கிரவுண்ட்ல மூர்த்தி நல்லா களமாடுறாரு. இப்ப பொதுக்குழுவை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா திரட்டி காட்டுறதுலயும் முதல்வரோட குரூப்ல இருக்காரு. சோ பிடிஆரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலோட அவர் தன்னுடைய ஒரு ஓய்வை நோக்கி அவர் நகர்றதா தான் தெரியுது. ஏன்னா அரசியல் களம் அவர் வந்தாரு, எதிர்பார்த்து வந்தது ஒன்று. அதிகாரமிக்க துறையில இருந்து அவர் திரும்பி ஒரு சாதாரணமான துறைகளுக்கு மாற்றப்படுறாரு. தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்கள் அவருக்கு வந்து, அவர் ஒரு ஒயிட்கால பொலிட்டீஷியன். ஆனா மூர்த்தி வந்து ஒரு ஆக்டிவ் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ங்கிறதுனால மூர்த்தி கைதான் அங்க ஓங்குறதுக்கான வாய்ப்பு எப்பவும் இருக்கும். இப்ப ரெண்டு விதமா இருக்காங்க களத்துல. பிடிஆர் ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும், மூர்த்தி அவர்களோட ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும் இருக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாம். அது நிச்சயமா இருக்காங்க. அது நிச்சயமா இருக்காங்க. அது நம்ம மதுரை மட்டும் இல்ல, நம்ம எங்கெல்லாம் 2 அமைச்சர்கள் திமுகவுக்கு இருக்காங்களோ, எங்கெல்லாம் 2 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, ஒரு கிழக்கு மேற்குன்னு பிரித்தால் கூட ஒட்டுமொத்தமா இருக்காது. எங்க மதுரையிலையும் இருக்கு. ஆனா அது அங்க மட்டும் இல்ல, ஒரு கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு சென்னை வரை ஒரு கட்சி அமைப்பு ரீதியாக 2 மாவட்டங்களாக செயல்படுதுன்னா, இவர் ஜெயிச்சா அவர் மினிஸ்டர் ஆயிடுவார், அவர் ஜெயிச்சா இவர் மினிஸ்டர் ஆயிடுவார், மாத்தி அந்த உள்குத்து கலாட்டாக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. உதாரணம் சொன்னீங்க, இந்த மதுரை டச் பண்ணாங்கன்னு சொல்றேன். கன்னியாகுமரி கடைக்கோடி மாவட்டத்துல கூட இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்ப தேர்தல் பொறுப்பாளராக வந்திருக்கக்கூடிய கனிமொழி அதை உட்கார்ந்து ஒரு 3 பிரிவுகளா இருந்தாங்க, உட்கார்ந்து செட்டில் பண்றாங்க. சோ திமுகவுக்கு இந்த அணிசார்பு அரசியல், இப்ப நம்ம என்னெல்லாம் பேசலாம், அதிமுக நெருக்கடியா, திமுகவுக்கு பாஜக நெருக்கடியா, தாவேகா நெருக்கடியான, திமுக தொண்டர்கள் தான் பெரிய நெருக்கடி. திமுக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தான் திமுகவுக்கு பெரிய நெருக்கடி. மற்றபடி தேர்தல் களம் அவங்களுக்கு நெருக்கடியே கிடையாது. ஏன்னா புதிய எதிரியா இன்னைக்கு எல்லா கட்சியும் திமுக பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது விஜயா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், சீமானா இருக்கலாம். அப்ப ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும்னு எல்லாரும் ஒன்னா திரண்டாதான் அந்த அணி வலுப்பெறும். இவங்க தனித்தனியா பிரிந்துதான் நிக்கிறதுனால திமுக இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய, அந்த கட்சியின் அமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி பூசல்களை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, திமுகவுடைய தொண்டர்களை எப்படி சமரசம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்தா இருக்கு. மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புறேன். மதுரையில இந்த ஊழல் அம்பலப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு அதிகாரி இடங்கள்ல இன்னும் அம்பலப்படல, வெளியே வரல, ஆய்வு செய்யணுங்கிறேன். நான் அம்பலப்படலன்னு சொல்றதை விட மற்ற இடங்களில் ஆய்வு செய்யணும், ஆய்வுக்கு உட்படுத்தணும். எனக்கு தெரியும் பல ஊர்கள்ல எந்த கவுன்சிலர்களாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் கவுன்சிலர் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் இருந்தாலும், திமுக கவுன்சிலர் இருந்தாலும், அதிமுக கவுன்சிலர் இருந்தாலும் சரி, மேயர்கள் ஒவ்வொரு கார்பரேஷன்களையும் சிண்டிகேட் போட்டு குறிப்பிட்ட தொகையை அரசு இப்ப சம்பளம் கொடுக்குது கவுன்சிலர்களுக்கு. அது போக மேயர்கள் சம்பளமா கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பல மாநகராட்சிகள் இது நடக்குது. சோ அப்ப இது எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ண எப்படி கொடுக்க முடியும், எப்படி வந்து இவ்வளவு பணம் புரள முடியும் என்பதை எல்லாம் அரசு மதிப்பீடு செய்யணும். பட் அரசுக்கு வந்து யாரோ ஒரு அதிகாரி, அவரு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இப்போது இருப்பவர், அவர் தோண்டி எடுத்ததுனால் இது தெரிய வந்திருக்கு. மற்ற அதிகாரிகள் அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. தோண்டினால் ஒவ்வொரு இடத்திலும் இது போன்ற தகவல்கள் அம்பலமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, மதுரையில என்ன பிரச்சனை அப்படின்றத சொன்னீங்க. இப்ப அடுத்த மேயர் அப்படின்றதுல இப்ப மூர்த்தி அவர்களுடைய ஆதரவாளர்கள் வாசுகி தான் அடுத்த மேயர், அந்த லிஸ்ட்லயும் அவங்க தான் பேர் தான் அடிப்படுது. அது அப்படிதான் களத்துல இருக்கா? இல்ல, ஆமா. அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து மூர்த்தி யாரை கைகாட்டுறீங்க, ஏற்கனவே இதற்கு முன்பு மேயராக இருந்தது வந்து இப்பொழுது மேயராக இருக்கக்கூடிய மனைவி இந்திராணி வந்து பிடிஆர் போட்டாரு. பிடிஆருடைய கரம் ஓங்கி இருந்த நேரம் அது. பிடிஆர் தான் அவங்கள மேயரா செலக்ட் பண்றாரு. அப்ப அது ஒரு பக்கம். ரெண்டாவதா பிடிஆர் சொன்னவங்க தான் மண்டல தலைவர்களை வாசிக்க தவிர மற்றவர்கள் எல்லாம் வர்றாங்க. சோ இப்ப பிடிஆருடைய கரம் கீழே இறங்கி மூர்த்தியினுடைய கரம் ஓங்கும் போது 1.5 ஆண்டுகள் தான் இன்னும் இருக்கு. ஆனா திமுக வந்து உடனடியா வாசிக்க போடுவாங்களா, உங்களை இந்த பிரச்சனையை மையப்படுத்தி மேயரை உடனே பதவி இறக்கம் பண்ணுவாங்களா அப்படிங்கறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த போர்க்கொடி உள்ளுக்குள்ள வெடிக்கல, கட்சி மட்டத்துக்குள்ள. அது வந்து ஒரு நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனையா தான் இது இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வழக்கு நடவடிக்கை, 8 பேர் கைது என்பதெல்லாம் மண்டல தலைவர்களே கைதுறையும் போலாங்கிறாங்க. சோ இது எல்லாமே நிர்வாக அளவிலான விஷயங்களா இருக்கு. இப்ப இந்த ஆட்சிக்கு இப்ப டக்குன்னு வந்து இந்திராணியை மாத்திட்டு உங்களை போட்டாங்கன்னா ஏன் போட்டாங்கன்னா தமிழ்நாட்டின் பேச பொருளாகும். எதிர்கட்சிகள் அறிக்கை விடுவாங்க. அதை திமுக விரும்புமா என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்படி மாத்தினாங்கன்னா மூர்த்தியினுடைய சாய்ஸ் வாசுகியா இருக்கலாம். ஆனா இப்ப நெல்லையில மாத்தினாங்க,
சரவணனை மாற்றிவிட்டு கிட்டுவை கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் அங்க எதிர்ப்பு கவுன்சிலர்கள் எதிர்த்தாங்க. இவங்க ஒரு மேயரா இருந்தா நாங்க ஒத்துழைக்க மாட்டோம்னு நிகழ்ச்சிகளுக்கு போகாம இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இங்க நடந்தது கூட்டுக்கொள்ளை, எல்லாருக்குமே தொடர்பு. அதுல யாருமே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் எதிர்க்க வாய்ப்பு இல்லை. சோ திமுகவுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளணும். இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் மேயருக்கு இருக்கும். இந்த நேரத்தில் மேயரை மாற்றி ஒரு சர்ச்சையில் சிக்கணுமா அல்லது அப்படியே அமைதியாக இருக்குமா என்பது எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு அதுக்குள்ள. அப்படி இருந்தால் மாற்றினாங்கன்னா மூர்த்தியினுடைய கரம் ஓங்கும், வாசுகியை அவர் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த மதுரை மாநகராட்சியில இப்படியெல்லாம் வந்து மோசடி நடந்துச்சு அப்படின்னும் அங்க நடக்கக்கூடிய பாலிடிக்ஸையும் வந்து வெளிப்படையா பேசுனீங்க. உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. ரொம்ப நன்றி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.